நடக்க முடியாமல் ஊன்றுகோலுடன் வரும் கஸ்தூரி அம்மாளுக்கு வயது 82. அவரது கணவர் பக்கிரிசாமிக்கு வயது 86. செங்குன்றம் பாடியநல்லூர் பகுதியைச் சேர்ந்த இந்த தம்பதிக்கு 3 மகன்கள் மற்றும் ஒரு மகள் இருக்கிறார்கள். இந்நிலையில் மூத்த மகனும் இளைய மகனும் சேர்ந்து சொத்துக்களை எழுதி வாங்கியதோடு நகைகளையும் பறித்துக் கொண்டு இவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டதாக இந்த முதிய தம்பதியினர் வேதனையுடன் கூறுகிறார்கள். எனக்கு கொஞ்சம் முடியாமல் இருக்குது. அப்போ உங்களுக்கு முடியாமல் இருக்குது, நீங்கள் செத்துட்டாக்கா நாங்கள் சொத்துக்கு அடிச்சுக்குவோம், அதனால் நீ இப்போவே எழுதி கொடுத்துருங்க எல்லாத்துக்கும், 4 பேருக்கும் ஆளுக்கு 3 லட்சம் மாதிரி எழுதி செக்கு வாங்கி பேங்க்கில் போய் பணத்தை எடுத்து போட்டோம். எழுதி கொடுத்துட்டோம். வெறும் கையுடன் வீட்டை விட்டு விரட்டியதால் வேதனையுடன் நிற்கும் இந்த முதியவர்கள் தங்கள் மகன்களிடமிருந்து நகைகளையாவது மீட்டு தர வேண்டும் என்று கோரி சென்னை பெருநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். வேணாம், இங்கே வேணாம், நீங்கள் போக எடுத்துட்டு சாமான எடுத்துகிட்டு போங்கன்றோம். எங்கடா போய் சாவுங்க, இங்கே வரீங்கன்றோம். என்ன பண்ணுறது? இப்போ யார் வீட்டில் இல்லை, அனாதி மாதிரி நிற்கிறேன். இப்போ இந்த பையனை நடு பையனை இட்டுன்னு வந்தேன். கொஞ்சம் வாடா போய் பார்க்கலாம், என்ன பண்ணுறது நீட்டுன்னு வந்தேன். என்ன பண்ணுறது? அவனும் இல்லைன்னா நாங்கள் எங்கே போவோம்? சொத்தையும் நகையையும் பறித்துக் கொண்டு பெற்றவர்களை மட்டும் தன்னுடன் அனுப்புவதா என்று கேள்வி எழுப்புகிறார் 2வது மகன். இவங்களை கூப்பிட்டு போய் ஒரு 2013 இட்டு போய் சாவர வரைக்கும் நான் காப்பாற்றுறேன், இவங்களை வச்சுக்கின்னு நீ இந்த வீட்லேயே இரு, எனக்கு முதல்ல 5 லட்சம் கொடுலாம். 5 லட்சம் பேங்க்லேருந்து எடுத்து கொடுத்தாங்க. நான் போய் மறுபடியும் கேட்டேன், இல்லை நான் அவங்களை சாவர வரைக்கும் காப்பாற்றுறேன், அதனால் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கோசம் அவன் பொண்ணுக்கிட்ட ஒரு 5 லட்சம் எங்கள் அப்பாட்ட கடன் வாங்கியிருக்கான். அது இல்லாமல் 90 சவரம் ஏமாற்றிருக்கான். இவங்ககிட்ட எல்லாத்தையும் வாங்கிக்கின்னு நடுத்தெருவில் என் வீட்டுக்கு அனுப்புகிறான். கஸ்தூரி பக்கிரிசாமி தம்பதியினரின் புகாரை விசாரிக்குமாறு செங்குன்றம் காவல் நிலையத்திற்கு பெருநகர காவல் ஆணையர் அனுப்பி வைத்துள்ளார். பிள்ளைகளுக்காக உழைத்து சொத்து சேர்த்து காப்பாற்றிய பெற்றோரை அவர்களின் முதுமையில் கைவிட்ட மகன்களுக்கும் முதுமை வெகு தூரத்தில் இல்லை என்பதே யதார்த்தம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன்.